விக்ரமாதித்த கதை. கதை 66. கதை தொடர்கிறது. தேவ சபையில் தேவகன்னிகைகள் திருநடனம் புரிந்து கொண்டிருப்பதை மகாசூரன் கண்டான். அப்போது தேவசபையில் மானிடன் நிற்பதை அறிந்த தேவதூதர்கள், யாரப்பா நீ? மானிடன் தேவசபைக்கு வந்திருக்கிறாய்? போ போ என்று அலட்சியமாக அதட்டினார்கள். அதைக் கேட்ட மகாசூரன், இந்திரனுக்கு வந்த தொந்தரவெல்லாம் தேவர்களால் தீர்ந்ததா? மானிடரின் மகிமையால் தீர்ந்ததா? என்று துடுக்காகக் கேட்டான். இதைக் கேட்ட தேவர்கள் இந்திரனிடம் சென்று, தேவேந்திரா, நமது சபையில் நரன் ஒருவன் வந்திருக்கிறான். அவன் தங்களை சற்றும் மதியாமல் பேசுகிறான் என்று கூற, கோபம் கொண்ட தேவேந்திரன் கோடானு கோடி சுந்தரவரக்கர்களை அனுப்பி அந்த நரனை நசுக்குங்கள் என்று கட்டளையிட்டான். அரக்கர்கள் புறப்படுவதைக் கண்டு அஞ்சினாள் ரூபகன்னிகே. ஆனால் அடுத்த கணமே நம் காதலனிடம் வஜ்ராயுதம் இருக்கிறதே என்று எண்ணி ஆறுதலுடன் அகமகிழ்ந்திருந்தாள். அரக்கர்கள் யாவரும் மகாசூரனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். மகாசூரன் அவர்களுக்கு எவ்வளவோ கூறியும் கேட்காததால் வஜ்ரவாளை ஏவினான். அது அவர்களைச் சின்னாபின்னமாக்கிச் சிரமறுத்து வந்தது. இதையறிந்த தேவேந்திரன் மகாசூரனின் வல்லமையில் மதிப்பு வைத்து அவனை நேரில் காண வந்தான். மானிடனே, நீ யார்? இங்கு நாடி வந்த காரியம் என்ன? என்று விசாரித்தான். தேவதேவா, தர்மபுரியே ஆண்ட தர்மேந்திர மன்னனின் 3வது குமாரன் நான். என் பெயர் மகாசூரன். இங்கு நடனமாடும் ரூபகன்னிகே, என் இதயம் கவர்ந்தவள். அவளுக்கும் எனக்கும் வெகு நாளாகவே காதலின் தொடர்புண்டு. அவளை பூவுலகிற்கு அழைத்துப் போகவே அவசரமாக வந்தேன் என்றான் மகாசூரன். வீரனே, என்னுடைய சபையில் நடனமாடும் நாரிமணிகள் 1, 2 50 லட்சம் ஆரணங்குகள். அவர்களில் ரூப கன்னிகை யாரென்று நீ தேடுவாய்? என்று கூறியபடி தேவேந்திரன் மகாசூரரை அழைத்துச் சென்று தன் சபையின் நடன நிகழ்ச்சியைக் காண்பித்தான். சட்டென்று மகாசூரன், அதோ அவளேதான் என்று அங்கே ஒன்றாக ஆடிய 3 சகோதரிகளில் இளையவளைக் காண்பித்தான். தேவேந்திரன் அவர்களை அழைத்து, நடன ராணிகளே, நரனைக் காதலித்த பின்பு தேவலோகம் வரலாமா? ஆகவே இன்று முதல் நீங்கள் மூவரும் மகாசூரனின் அடிமைகள். அவன் சொற்படி கேட்டு பூலோகத்தில் வாழுங்கள், போங்கள் என்று உத்தரவிட்டான். பிறகு மகாசூரனை நோக்கி, மகாசூரா, நீ யாரென்று அறியாமல் அரக்கர்களை ஏவினேன். அவ்வளவு பேரையும் கொன்று குவித்து விட்டாய். என் படையில் பாதிபலம் போயிற்று. நீயாவது தன்னை யாரென்று தெரிவித்திருக்கக் கூடாதா? என்று வருந்தினான். இதைக் கேட்ட மகாசூரன், கவலை வேண்டாம் தேவதேவா, கணத்தில் அவ்வரக்கர்களை உயிர்ப்பிக்கிறேன் என்று கூறி அதிசய பிரம்பால் அவர்களை தட்டி எழுப்பினான். இருந்த அரக்கர்களும் உறக்கத்தில் இருந்தவர்களைப் போல விழித்தெழுந்தார்கள். இதைக் கண்டு மகிழ்ந்த இந்திரன் மகாசூரனுக்கு வஜ்ர கொழுந்து, கச்சிதமணி, உர்ச்சித பனைகள், உச்சித சாஸ்திரம் முதலானவற்றைக் கொடுத்து 3 தேவகன்னிகையரையும் அவனிடம் ஒப்புவித்து வழியனுப்பி வைத்தான். காடு, மலை, மேடு, பள்ளமெல்லாம் கடந்து மகாசூரன் பூவுலகில் வந்து கொண்டிருக்கும்போது தேவ கன்னிகையர் 3 கவலையுடன் அவரைப் பின்பற்றி வந்தார்கள். ரூபகன்னிகையானவள் வீணையை உடைத்த செயலுக்காக நம்மை இந்த மகாசூரர் தண்டிப்பாரோ என்று கலங்கியபடி வர, மற்ற 2 கன்னிகையரும், ஐயோ, முன்னொரு சமயம் அவருடைய காதலியாகிய ரூப கன்னிகையை நையப்புடைத்துக் கொண்டதற்காக நம்மைத் தண்டிப்பாரோ என்று அஞ்சியபடியே மகாசூரனுடன் வழி நடந்தார்கள். தேவர்களும் தேவமாதர்களும் அரக்கர்களின் அட்டகாசத்தால் பாதிக்கப்பட்ட காலத்தில் பூர்வத்திலிருந்து தேவேந்திரன் தேவமாதர்களையாவது தேவலோகத்து பொருள்களையாவது அரக்கர்களோ அன்றி மானிடர்களோ கவர்ந்து சென்றால் அவர்களை அக்கினி விளைக்கக் கடவது என்று சாபமிட்டிருந்தான். இது யாருக்குந் தெரியாது. அப்படி யாருக்காவது தெரிந்திருந்தால் பிரசித்தியில்லால் இருக்கக்கூடும். அந்த பழைய சாபப்படி மகாசூரன் தேவ கன்னிகைகளை அழைத்து வந்த வழியில் அக்கினி 3 வளைத்துக் கொண்டது. மகாசூரன் இவ்வாறு திண்டாடி நிற்க,
அவன் மாதா பிதாவும் உடன் பிறந்தோரும் மகாசூரனைக் காணாமல் பரிதவித்து மகிமை வாய்ந்த ஜோதிடரை வரவழைத்து மர்மம் என்னவென்று வினவ அவரும் மகாசூரன் எடுத்த காரியம் வெற்றிதான், ஆனால வழியில் வந்திருக்கிறது ஆபத்து. 3 தேவ கன்னிகையரையும் மகாசூரனை சுற்றி மூழ்ந்திருக்கிறது. தேவாக்கினி இன்னும் சில வினாடிகளில் ஆபத்து வரலாம் என்று கூறவே அனைவரும் பதறி எழுந்து வாகனமேறி அக்கினி சூழ்ந்த இடத்துக்கு அவசரமாக வந்து சோர்ந்தனர். மகாசூரன் நிற்குமிடத்திற்கு வந்த அனைவரும் அங்கு இரத்தினமயமான ஒரு கோவில் இருப்பதைக் கண்டு சதுரங்க சேனைகளை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றனர். கோயிலின் கிழக்கே சமுத்திரத்தை போன்ற ஒரு திருக்குளம் இருந்தது. அந்த குளம் நெருப்பு மயமாய் எரிந்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு கல் இருந்தது. அதில் அக்கோவிலின் மேலேறி அக்கினிக் குளத்தில் குதித்தால் குதித்தவர்களை பாதாள லோகத்திற்கு கொண்டு போகும். அங்கே ஜெகதீஸ்வரர் இருக்கிறார். அவரை தரிசித்தால் எந்த ஆபத்தும் நீங்கி வேண்டிய வரமும் பெறலாம். இவையெல்லாம் ஒரு ஜாமத்திற்குள் நிகழ வேண்டும் என்று எழுதியிருந்ததையும் இதைக் கண்ட தமையன்மாரும் தாய் தந்தையரும் ஒவ்வொரும் தங்களின் உயிரை வெல்லக் கட்டி எனக் கருதி தியாகம் செய்யத் தயங்கி, நீ போ, நான் மாட்டேன் என்று சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு தூதன் கூறிய வரலாற்றைக் கேட்ட விக்கிரமாதித்தன் தன் தியாகத்தைக் காண்பிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை எண்ணிச் சந்தோஷம் கொண்டான். அந்த சமயம் காடாறு மாதம் புறப்படும் சமயமானபடியால் மந்திரி பட்டியிடம் இராஜ்ய நிர்வாகத்தை ஒப்புவித்துவிட்டு உஜ்ஜயினி ஓம் காளியை உள்ளத்தில் துதித்து வேதாளத்தின் மீதேறி வெகு விரைவாகச் சென்று இரத்தினமயமான கோவிலை அடைந்தான். அந்த கோவிலின் மேலேறி அனல் கக்கும் குளத்தில் குதித்து உள்ளே மூழ்கி பாதாள பரமேஸ்வரரை பார்த்து வணங்கி மந்திரவாளைக் கைக்கொண்டு நான் வந்த காரியம் சித்தியாக வேண்டும் என்று வணங்கினான். மங்கைபாகனும் விடைமேல் எழுந்தருளி 4 குளிகைகளைக் கொடுத்து, விக்கிரமாதித்தா, இதில் ஒரு குளிகை போட்டாலே எண்ணிய எண்ணம் ஈடேறம என்று அருள் பாவித்து மறைந்தார். வெளியே வந்த விக்கிரமாதித்தன் மகாசூரனை வளைத்துக் கொண்ட அனலை நோக்கி ஒரு குளிகையை வீசினான். உடனே தண்ணீர் சொரித்து தேவாக்கினி அணைந்து போயிற்று. மகாசூரன் 3 தேவ கன்னிகையர்களுடன் வெளியே வந்தான். விக்கிரமாதித்தனைக் கண்டு வணங்கினான். ரூபா கன்னிகையின் மேல் மோகங்கொண்டு உயிரிழந்த சந்தியாசிகளை உயிர் பெற்றெழச் செய்து அவர்களுடைய வஜ்ராயுதம், பிரம்பு, மிதியடி, சோளிப்பை ஆகியவற்றை மகாசூரனிடமிருந்து வாங்கி சந்நியாசிகளிடமே கொடுத்தான் விக்கிரமாதித்தன். அந்தச் சந்தியாசிகளும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து தங்களுக்கு இனிமேல் இந்த ஆயுதமெல்லாம் வேண்டாமென்று கூறி அவைகளைத் திருப்பி விக்கிரமாதித்தனிடமே கொடுத்தனர். விக்கிரமாதித்தனும் அவைகளை மகாசூரனிடமே கொடுத்து ரூபா கன்னிகையுடன் இன்புற்று வாழும்படி கூறி மற்ற 2 தேவகன்னிகையரையும் மற்ற 2 சகோதரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மீதியிருந்த குளிகை 3ஐயும் 3 சகோதரர்களுக்கும் கொடுத்து யாவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு வேதாளத்தின் மீதேறி உஜ்ஜயினி பட்டணத்தை வந்தடைந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து 4 மாதம் அரசாண்டான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த பதுமை கேட்டீரா போஜ மகாராஜரே, எங்கள் விக்கிரமாதித்த மன்னனைப் போன்ற வீரம் தியாகத்திறமை உம்மிடமிருந்தாலன்றோ இச்சிம்மாசனத்தில் ஏறி அமரலாம் என்றது. அச்சமயம் சூரியாஸ்தமனமும் ஆகிவிட்டது.